ஆறுமுகம் அள்ளிடும் அனுதினமும் ஏறுமுகம். நம்ம வீட்டிலேயே, அதுவும் நம்ம மாடி தோட்டத்திலேயே வறட்டிருமலுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு மாமருந்து இருக்குங்க. அது வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டில் துளசி நம்ம பேசிக்காக எல்லாருமே வச்சுருக்கோம் ஐட்டம்ஸ் தான். எங்ககிட்ட குட்டி குட்டியாக இலை இருக்கங்காட்டி நான் அது ஒரு 3 இலை எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை, அது சின்ன இலையாக பார்த்து 1 எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்தது தூதுவளை எடுத்துக்கோங்க. அதுவும் சின்ன இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா சின்ன சின்ன இலையாகவே பார்த்து எடுத்துக்கோங்க குழந்தைகளுக்கு தரும்போது. ஏன்னா இந்த 3மே காட் அதிகமாக உள்ளது. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நல்லா பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம எடுத்துருக்க அந்த 3 இலையுமே ஆட் பண்ணணுங்க. ஆட் பண்ணி ஒரு கஷாயம் மாதிரி தான் நம்ம வச்சு தரப்போகிறோம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சீரகம், அதுக்கப்புறம் குருமிளகு, ஒரே ஒரு குருமிளகு. ஏன்னா நிறைய போட்டுறாதீங்க. நம்ம போட்டிருக்க இலைகளே காட்டான ஐட்டம்ஸ் தான். குருமிளகு போட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப காரமாக இருக்கும். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சளியெல்லாம் இருந்தால் அது வெளியே வந்துடும். அப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக போட்டு நல்லா இந்த 1 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளராக ஆகிற வரைக்கும் நல்லா சுண்ட விட்டுருங்க. அது எந்த அளவுக்கு சுண்டுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எசன்ஸ் இறங்கும். பெரியவங்களாக இருக்கும்போது நம்ம அந்த 1/2 டம்ளருமே குடிச்சிக்கலாம். குழந்தைகளாக இருந்தால் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் நீங்கள் கொடுத்தாலே போதும். இதை நல்லா வடிகட்டி கொடுங்க. வடிகட்டி மிதமான சூட்டில் கொடுங்க. இல்லைன்னா ஆற வச்சும் கூட கொடுக்கலாம். எப்பப்போ இருமல் வருதோ, இது நீங்கள் ஒரு இருமலாக இருக்கும் பட்சத்தில் ஒரு தடவை கொடுத்தாலே போதுங்க. செம்ம ரிசல்ட் தெரியுது. இது நம்ம மாடி தோட்டத்திலே நம்ம எளிமையாக தயாரிக்கக்கூடிய வறட்டிருமலுக்கான ஒரு பெரிய மாமருந்து. கண்டிப்பாக இது உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். என் பையனுக்கு நேற்றெல்லாம் சரியான இருமலுங்க. நைட்டெல்லாம் தூங்கவே விடலை. இதை நான் ரெடி பண்ணி லைட்டாக, குழந்தைங்கன்னா நீங்கள் ஹாஃப் இலையாக யூஸ் பண்ணாலே போதும். பெரியவங்கன்னா நீங்கள் ஃபுல் இலையை கொடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை சும்மா ஒரு 1/2 டம்ளர் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தாலே போதும். அப்போவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.